हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. மகா பெரியவா திருவடிகளே போற்றி. எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். அப்போது நான், என் அம்மா, அப்பா, தம்பி 4 பேரும் மகா பெரியவாளை பார்க்க காஞ்சிபுரத்துக்கு மடத்துக்கு போயிருந்தோம். அப்போ மகா பெரியவா தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு 10 அடி தூரத்துலேருந்து தான் பெரியவாளை பார்க்க முடிஞ்சுது. யாரையும் கிட்ட அனுமதிக்கலை. அப்படி பார்க்கும்போது மகா பெரியவா மெல்ல நிமிர்ந்து எங்களை எல்லாரையும், எங்கள் குடும்பத்தை அப்படியே பார்த்தார். ஈஸ்வரனே பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த காட்சி இன்னும் என் கண்ணை விட்டு மறையலை. இப்படி இருக்கும்போது ஒரு செய்தி ஒரு புத்தகத்திலேயோ ஒரு வீடியோலேயோ பார்த்த ஞாபகம். இந்த ஆன்மீக பாதையில் இருக்கவா எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், உணர்ச்சிகளுக்கும் சுவைக்கும் அடிமையாக மாட்டாங்களாம். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கதை இல்லை, இது உண்மையாக மகா பெரியவா சந்நியாசத்தில் ஏற்பட்ட உண்மை. அது என்னென்னா, ஒரு மாமி மகா பெரியவாளுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மாமி ஒரு நாள் கீரையில் ஒரு பதார்த்தம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது 3 நாளும் அந்த கீரையிலேயே பதார்த்தம் பண்ணி கொடுத்துருக்கும்போது பெரியவா ரொம்ப சுவைச்சு நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது 3 நாளும் சாப்பிட்டு முடித்ததும் 4ஆவது நாள் மகா பெரியவா என்ன பண்ணியிருக்கார், இது போதும், இன்றைக்கி அவர் பெரியவாளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவரை கூப்பிட்டு, நீ போய் மாட்டு தொழுவத்தில் மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரமும் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன பெரியவா சாப்பிட்ற நேரத்தில் இதை கொண்டு வர சொல்கிறார் அப்படின்னு அந்த பணியாள் நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு கையில் கொடுத்தோன்னே கடகடன்னு அதை சாப்பிட்டு அந்த மாட்டு மூத்திரத்தையும் சாணியும் சாப்பிட்டுட்ட உடனே மாமி கேட்குறா, சுவாமி நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை, ஆன்மீக பாதையில் இருக்கவா யாரும் உணர்ச்சிகளுக்கும் நாக்கு சுவைக்கும் அடிமையாயிடக்கூடாது, அதனால தான் நான் இதை சாப்பிட்டு சரி பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ராமநாமத்தின் புனிதத்தையும் அது விஷயமாக சில உபன்யாசங்களும் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், தினமும் எல்லாரும் ராமநாமம் எழுதணும். ராமநாமம் எழுதுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணார், ராமநாம புத்தகங்களையும் கொடுத்தார். நிறைய ராமநாமம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் அவர் கொடுத்து ரொம்ப உற்சாகப்படுத்தினார். இப்படியே ராமநாமத்தை, பவித்திரமான இந்த ராமநாமத்தை எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த உபன்யாசத்தில் நல்லா சொன்னார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா திருவடிகளே போற்றி.